அன்பு நேயர்களே, எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதலுக்கு விரைவான பதிலடியாக அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியிலும் நாட்டின் தெற்கு கரையோரத்திலும் அமெரிக்க ராணுவம் தொடர்ச்சியாக நடத்திய ஆக்கிரமிப்புகளுக்கு ஈரானிய படைகள் உடனடியாக மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுத்ததாக கதம் அன்பியா மத்திய தலைமையகம் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஒரு அறிக்கையில் இப்ராஹிம் ஜோல்ஹாரி ஆக்கிரமிப்பு, பயங்கரவாத மற்றும் சட்டவிரோத அமெரிக்க ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி ஒரு ஈரானிய கப்பலை தாக்கியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த கப்பல் ஈரானின் ஜஸ்ட் பிராந்தியத்தின் கடலோர பகுதியில் இருந்து ஹார்முஸ் ஜலசந்தி நோக்கி சென்று கொண்டிருந்தது. தனித்தனியாகவும் அதே நேரத்தில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜாரா துறைமுகத்திற்கு நேர் எதிரே ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையும் போது மற்றொரு ஈரானிய கப்பலுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய ஆக்கிரமிப்பு செயல்களுடன் பிராந்தியத்தில் உள்ள சில நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் அமெரிக்க படைகள் கடலோர மாகாணங்களில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த வான்வழி தாக்குதல்கள் பந்தர் கமீர், சிரிக் மற்றும் ஹைஸ் தீவின் கடற்கரை பகுதிகளை குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையின்படி ஈரானின் பதில் உடனடியானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் ஹார்முஸ் நீரிணைக்கு கிழக்கிலும் பந்தர் சபஹர் துறைமுகத்திற்கு தெற்கிலும் அமெரிக்க ராணுவ கப்பல்களை தாக்கி ஒரு விரைவான எதிர் தாக்குதலை தொடங்கின. ஈரானிய நடவடிக்கை அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. குற்றவியல் மற்றும் ஆக்கிரமிப்பு குணம் கொண்ட அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கடந்த காலங்களில் செய்தது போலவே எந்தவொரு ஆக்கிரமிப்பு அல்லது மீறல் செயலுக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறிதும் தயக்கமின்றியும் ஒரு நசுக்கும் பதிலடியை கொடுக்கும் என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. முன்னதாக ஜலசந்தியில் அமெரிக்காவின் மற்றொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஈரானிய கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள் விரைவான மற்றும் துல்லியமான பதிலடி கொடுத்ததாகவும் இதனால் அமெரிக்க கப்பல்கள் சேதமடைந்து தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஒமான் வளைகுடாவில் ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க ராணுவ விமானங்கள் நடத்திய ஆத்திரமூட்டும் தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல் நடத்திய எதிரி படைகள் மீது கடுமையான ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் ஈரானுக்குள்ளிருந்து தெரிவிக்கின்றார்கள். ஆக்கிரமிப்பு படைகள் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகி சிதறி பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை வலுக்கட்டாயமாக திறப்பதை நோக்கமாக கொண்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெறும் 48 மணி நேரத்திலேயே இடைநிறுத்தம் செய்த ஒரு நாள் கழித்து இந்த சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. கடந்த சில மாதங்களில் அமெரிக்க தரப்பிலிருந்து ஏற்பட்ட மற்றொரு அபாயகரமான பின்வாங்கல் இதுவாக இருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்பொழுது ஜலசந்தியில் மிகப்பெரிய பதற்றம் நிலவி வருகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை எந்த ஒரு நிமிடமும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடுக்கப்படலாம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. பார்ப்போம் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.